இந்தியாவிலேயே மிகவும் கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளித்தளிப்பதில் திமுகவிற்கு இணை வேற யாரும் இல்லை. ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பின் அவற்றை முழுவதுமாக திமுக அரசு நிறைவேற்றியதா என்பதே கேள்விக்குறி. இதுபோல் 2021 சட்டமன்ற தேர்தலில் பல கண்கவரும் வாக்குறுதிகளை திமுக அரசு மக்களிடம் வழங்கியது. பின் தேர்தலில் வெற்றி கண்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. தற்போது 5 வருட ஆட்சியை நிறைவேற்ற இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த திமுக அரசு முக்கியமான வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வைத்து வருகின்றன. அந்த வரிசையில் திமுகவின் 2021 தேர்தல் வாக்குறுதி எண் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை அதற்கான எந்த நடவடிக்கைகளிலும் திமுக அரசு ஈடுபடவில்லை. 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டின் மீது தடையை நீக்க கோரி வாடிவாசல் திறக்காமல் வீடு வாசல் செல்ல மாட்டோம் என்று மாணவர்கள் பொதுமக்கள் தன்னெழுச்சி போராட்டம் மாநிலம் தழுவி நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதுமாக பேசும் பொருளானது. பின் இதன் பலனாக ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போராட்டம் அன்றைய ஆளும் அதிமுக மற்றும் மத்திய பாஜக அரசுகளுக்கு எதிராக திருடப்பட்டு சரியான நெரட்டிவ் செட் செய்யப்பட்டு எப்படி 1960இல் நிகழ்ந்த ஹிந்தி எழுப்பு போராட்டத்தை திமுக கணக்கில் திமுக ஆதரவாளர்கள் எழுதினார்களோ அதேபோல் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அன்றைய எதிர்க்கட்சி திமுக தனது லாபத்திற்காக பயன்படுத்த துடித்தது. ஆனால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் எழுச்சியால் அது முறியடிக்கப்பட்டது என்ற விமர்சனத்தை அரசியல் பார்வையாளர்கள் வைத்து வருகின்றனர். 2017 பிறகு ஜல்லிக்கட்டு விளையாட்டு தமிழர்களின் மத்தியில் உணர்வு பூர்வமாக கலந்ததை தெரிந்து கொண்ட திமுக அவர்களை குளிர்விப்பதற்காக 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி எண் 373இல் ஜல்லிக்கட்டு காளைகளை பராமரிப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை என்ற வாக்குறுதியை வீசியது என்பது உண்மை. இந்த நிலையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இந்த வருடம் நடந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் சென்று பார்த்து மகிழ்ந்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு வேலை வழங்கப்படும். அலங்காநல்லூரில் ரூ.2 கோடியில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான பயிற்சி மற்றும் உயர்தர சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்ற தேர்தல் கால அவசர அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறார். அறிவிப்பு பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 2வது அறிவிப்பு, உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பதை ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் நன்கு உணர்ந்து இருப்பார்கள் என்பதை முதல்வர் ஸ்டாலின் நன்றாகவே தெரியும். இருப்பினும் அதை இரட்டிப்பு செய்ய இப்படி ஒரு அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டிருக்கிறார். முதலில் வாக்குறுதியாக வழங்கப்பட்ட ஊக்கத்தொகையை வழங்குங்கள், அதன் பின் இந்த அறிவிப்புகளை நிறைவேற்றலாம். முதல்வர் அவர்களே, இந்த 2 அறிவிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தான் சொல்றீங்க, மத்த மக்கள் வாழ்க வாழ்க. அந்த மகிழ்ச்சியோடு தமிழக எல்லோரும் வெல்வோம் ஒன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிலையில் அதிமுகவின் தேர்தல் அறிவிப்பாக எடப்பாடி பழனிசாமி சொன்னது என்னன்னா, ஜல்லிக்கட்டு விளையாட்டில் எதிர்பாராத விதமாக வீரர்கள் மரணம் அடைந்தால் அவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும், போட்டியில் கலந்து கொள்ளப்படும் வீரர்களுக்கும் மற்றும் காளைகளுக்கும் இன்சூரன்ஸ் செய்து தரப்படும் என்றும் கூறியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டுகின்ற விளையாட்டு வீரர்கள் எதேச்சியாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு கூலியாக வழங்கப்படும். அதேபோல ஜல்லிக்கட்டு வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்கின்ற வீரர்களுக்கு யாரெல்லாம் பதிவு செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்கமே இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து,
அதே போல ஜல்லிக்கட்டு வளர்த்துக்கிட்ட உரிமையால் வைத்த கோரிக்கை, அந்த ஜல்லிக்கட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற காளைகள் அனைத்தும் கணக்கிட்டு அந்த காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்பதை எப்படியும் கொடுக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.